முயற்சியை கைவிடாத டாப்ஸி. ஆடுகளம் டாப்ஸி தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துக்கு வரக்கூடிய தகுதியுள்ள நடிகையா அந்த படம் வெளியான போது பேசப்பட்டவங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நடித்து வந்தான் வென்றான் படம் தோல்வி அடைஞ்சு டாப்ஸியோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டது. அதனால தமிழுக்கு ஒரு சின்ன இடைவெளி கொடுத்த டாப்ஸி அதுக்கப்புறம் ஆரம்பம் படத்தில் ஆர்யாவுக்கு ஜோடியாக நடித்தாங்க. லாரன்ஸோட காஞ்சனா 2ல் அதிரடி நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வைராஜாவை படத்தில் ஒரு கேரக்டரில் நடித்தாங்க. ஆனால் காஞ்சனா 2க்கு பிறகு தமிழில் தனக்கு பெரிய இடம் கிடைக்கும்னு எதிர்பார்த்த டாப்ஸிக்கு பெருத்த ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இருந்தாலும் செல்வராகவன் இயக்கத்தில் சிம்பு நடித்த கான் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்ச போது அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் இப்போ அந்த படமும் கிடப்பில் இருக்கிறதுனால கோலிவுட் மீதான நம்பிக்கையை சுத்தமாக இழந்துட்டாங்க டாப்ஸி. இப்போ தெலுங்கு ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு வரோம். அவங்க தொடர்ந்து கோலிவுட் டைரக்டர்களை சந்திச்சு பட வேட்டை நடத்திட்டு இருக்காங்க. காரணம், அவங்க என்னதான் மற்ற மொழிகள்லயும் நடிச்சாலும் தமிழ் சினிமா டைரக்டர்கள் தான் அவங்களுக்கு வெயிட்டான வேஷம் கொடுத்துருக்காங்களாம். மற்றவங்களெல்லாம் என்னோட கிளாமரையே வெளிப்படுத்த நினைக்கிறாங்க, ஆனால் தமிழ் டைரக்டர்கள் என்னோட திறமையை வெளிப்படுத்துறாங்க. அதனால தமிழ் சினிமாவை விட்டு என்னால் வெளியேற முடியலைன்னு சொல்லிக்கிட்டு புதிய படங்களுக்கான முயற்சியை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க டாப்ஸி.